பிரம்மபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழி திருத்தலம். இத்திருத்தலம் சீர்காழி நகரின் மையத்தில் 4 கோபுரங்கள் மற்றும் பெரிய மதில் சுவர்களுடன் சட்டைநாதர் கோவில் என்ற பெயருடன் அமைந்துள்ளது. தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவஸ்தலங்களுள் இத்திருத்தலமும் ஒன்றாகும். காவிரி ஆற்றின் வடகரையில் சோழ நாட்டில் உள்ள தேவார தலங்களில் இது 14வது தலமாகும். 63 நாயன்மார்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரின் அவதார ஸ்தலமாகும் இத்திருத்தலம். சிவபெருமானின் அவதாரமாகிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானின் அவதாரமாகிய திருஞான சம்பந்தரின் சிறப்பை தமது ஈடு இணையற்ற சமஸ்கிருத ஆன்மீக இலக்கியமாகிய ஸ்ரீ சௌந்தரிய லகரியில் போற்றி பாடியுள்ளார். இத்திருத்தலம் சிதம்பரத்திலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் சீர்காழி ஆகும். இந்த கோவில் சோழ மன்னன் 1ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாகவும் அவரது வாரிசுகளால் விரிவுபடுத்தப்பட்டு பின்னர் தெலுங்கு சோழர்கள், விஜயநகர நாயக்கர்கள் மற்றும் பல்லவர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோவில் முகமண்டபத்தின் முன் 5 நிலை ராஜகோபுரம், பலிபீடம், நந்திதேவர், துவஜஸ்தம்பம் ஆகியவற்றுடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்த பிறகு கோவில் குளம் உள்ளது. இந்த கோவிலுடன் தொடர்புடைய 22 புனித நீர்நிலைகள் உள்ளன. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தது சீர்காழி திருத்தலம். தோணியப்பர் அம்பிகையிடம் கூற அம்பாள் ஞானப்பால் பொற்கிண்ணத்தில் கொடுக்க சம்பந்தர் அருந்தி ஆளுடைய பிள்ளை ஆன பதி. திருஞான சம்பந்தர் பிறந்து நடந்து மொழி பயின்ற அவரது திருமனை திருஞான சம்பந்தர் தெருவில் உள்ளது. தற்போது அது தேவார பாடசாலையாக இயங்குகின்றது. பிரம்மதீர்த்த கரையில்தான் சம்பந்த பெருமான் ஞானப்பாலை உண்டார். இக்கோவில் வளாகத்தில் திருஞான சம்பந்தருக்கு தனிக்கோவில் உள்ளது. சீர்காழியில் வசித்து வந்த சிவபாத இருதயர் புனிதவதி தம்பதியரின் பிள்ளைதான் திருஞான சம்பந்தர். சம்பந்தருக்கு 3 வயதாக இருக்கும் பொழுது தன் தந்தையுடன் தோணியப்பர் ஆலயத்திற்கு போனார். சம்பந்தரை பிரம்மதீர்த்த குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு சிவபாத இருதயர் குளத்தில் குளிக்கச் சென்றார். சிறிது நேரம் கழிந்தது. குழந்தைக்கு பசி எடுத்தது. குளிக்கப் போன தந்தையும் காணவில்லை. குழந்தை சம்பந்தன் அழவே இதை கண்ட தோணியப்பர் அன்னையுடன் ரிஷப வாகனத்தில் குழந்தை அருகே தோன்றினார். அன்னை பொற்கிண்ணத்தில் பாலை எடுத்து குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினார். குழந்தை உடனே அழுகையை நிறுத்தவே இருவரும் மறைந்தனர். நீராடி வந்த சிவபாத இருதயர் குழந்தை சம்பந்தன் கையில் பொற்கிண்ணம் இருப்பதையும் குழந்தையின் கடைவாயில் பால் ஒழுகுவதையும் கண்டு திடுக்கிட்டார். யாரிடம் பாலை வாங்கி குடித்தாய் என்று கோபத்துடன் கிண்ணத்தை பிடுங்கி வீசி எறிந்தார். அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து விரட்டினார் குழந்தையை. உடனே சம்பந்தன் தோணியப்பர் கோவில் கோபுரத்தை காட்டியவாறே தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தேவார பதிகத்தை பாடினார். 3 வயது நிரம்பிய குழந்தை இத்தனை இலக்கண சுத்தமாக எப்படி திடீரென்று பாட முடியும்? சிவபாத இருதயர் நடந்ததை விளங்கிக் கொண்டார். அவருக்கும் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் இது சிவபெருமானின் கருணை என்பது விளங்கியது. அன்று முதல் குழந்தை சம்பந்தன் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படலானார். சிவபாத இருதயர் சம்பந்தன் கையில் இருந்த பொற்கிண்ணத்தை வீசிய பொழுது அது அங்கிருந்த சுவரில் பட்டு விழுந்தது. கிண்ணம் விழுந்த சுவடை இப்பொழுதும் காணலாம் என்கிறார்கள். திருஞான சம்பந்தர் பாடிய தோடுடைய செவியன் என்று தொடங்கும் பாசுரம் சீர்காழியில் அவர் பாடிய முதல் பாசுரம் என்று சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். இந்த கோவில் ஒரு மாட கோவில் ஆகும். கோவில் 3 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இறைவன் திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர்.
இறைவி பெரிய நாயகி, திருநிலை நாயகி, தலமரம், பவளவல்லி, பாரிஜாதம் என்றும் கூறுவார்கள். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், காளி தீர்த்தம், சூல தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், வைணவ தீர்த்தம், ராகு தீர்த்தம், ஆழி தீர்த்தம், சங்க தீர்த்தம், சுக்கர தீர்த்தம், பராசர தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், கௌதம தீர்த்தம், வன்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கேது தீர்த்தம், அண்ட தீர்த்தம், 14 புராண தீர்த்தம், புரவ நதி, கழுமல நதி, விநாயக நதி முதலிய 22 தீர்த்தங்கள். இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டோர் பிரம்மா, குரு பகவான், திருமால், சிபி சக்கரவர்த்தி, காளி, இந்திரன், ராகு, கேது, சூரியன், சந்திரன், அக்னி, ஆதிசேஷன், பராசர முனிவர், ரோமச முனிவர், வியாசர், முருகப்பெருமான், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், பட்டினத்து பிள்ளையார் முதலியோர். கோஷ்டத்தில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, பிட்சாடனர், பைரவர் மற்றும் 4 முத்து சட்டைநாதர், அஷ்ட பைரவர்களுக்கு தனி சன்னதி. இத்தலத்திற்கு 12 திருப்பெயர்கள் உண்டு. அவை: பிரம்மபுரம், பிரம்மன் வழிபட்டதால் இப்பெயர்; வேணுபுரம், இறைவன் மூங்கில் வடிவில் தோன்றியதால் இப்பெயர்; புகலி, சூரனுக்கு பயந்த தேவர்களின் புகலிடமாய் விளங்கியதால் இத்திருப்பெயர்; வெங்குரு, குரு பகவான் வழிபட்டது; தோணிபுரம், பிரளய காலத்தில் இப்பதி தோணியாய் மிதந்ததால் இப்பெயர்; பிரளய காலத்தில் இறைவன் தோணியில் காட்சி தந்ததாலும் இப்பெயர்; பூந்தராய், பூமியை பிளந்து சென்று இரண்யாட்சனை கொன்ற வராகமூர்த்தி வழிபட்டது; சிரபுரம், சிரசின் கூராய் உள்ள ராகு கிரகம் பூஜித்தது; புரவம், புறா வடிவத்தில் வந்த அக்னியால் சிபி சக்கரவர்த்தி பேறு பெற்ற தலம்; ஷண்பை, ஷண்பை எனும் கோரைப்புல்லால் மடிந்த தம் குலத்தோரால் நேர்ந்த பழி தீர ஸ்ரீ கண்ணபிரான் வழிபட்டது; ஸ்ரீகாளி, ஸ்ரீகாளி, காளிதேவி சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோடு வாதாடிய குற்றம் நீங்க வழிபட்டது; கொச்சை வயம், மச்சகந்தியை கூடிய கொச்சை பழிச்சொல் நீங்க பராசரர் வழிபட்டதால் இப்பெயர்; கழுமலம், மலத்தொகுதி நீங்குமாறு ரோமச முனிவர் வழிபட்டது. இவ்வாறு 12 திருப்பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த சீர்காழி திருத்தலம். பல்லவர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களின் சமண மதத்தின் ஆதரவால் அழிந்து கொண்டிருந்த சைவ மதத்தை தமிழ்நாட்டில் திருஞான சம்பந்தர் மீண்டும் உயிர்ப்பித்தார். சுமார் 16 ஆண்டுகள் என்ற குறுகிய வாழ்நாளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களுக்கும் அவர் சென்று பல பதிகங்களை இயற்றி பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். கோவிலுக்கு வெளியே வளாகத்திற்குள் திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், வள்ளலார் ஆகியோர் இந்த கோவிலின் சிவபெருமானை புகழ்ந்து பாசுரங்கள் பாடியுள்ளனர். இது திருஞான சம்பந்தரின் பிறப்பிடமாகவும் மிகவும் புனிதமான இடமாகவும் கருதப்படுவதால் சுந்தரர் இங்கு உள்ளே நுழைய விரும்பவில்லை. எனவே அவர் சிவபெருமானை வணங்கி நகரின் புறநகரிலிருந்து வெளியே சிவபெருமானின் தரிசனத்தை வேண்டினார். இக்கோவிலின் தனிச்சிறப்பு: சிவபெருமானின் வீரச் செயல்களை குறிக்கும் திருக்கோலம் பைரவ கோலம். இத்திருக்கோலம் 64 வகைப்படம்.
இவற்றுள் மிக சிறந்தவை 8. இந்த 8 பைரவ திருக்கோலங்கள் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளன. இத்திருத்தலத்தில் 3 அடுக்கு சன்னதியில் ஈசன் அருள் புரிகிறார். கீழ்த்தளம் கருவறையில் லிங்க உருவில் பிரம்மபுரீஸ்வரரை அம்பாள் திருநிலை நாயகியுடன் காணலாம். படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மா உலகில் தானே அனைவரிலும் பெரியவன் என்ற அகங்காரம் கொண்டார் ஒரு சமயம். இந்த அகங்காரத்தை போக்கி அவருக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் சிவபெருமான். தன் தவறை உணர்ந்து வருந்திய பிரம்மா இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். இதனால் இத்தலத்து ஈசனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. பிரம்மபுரீஸ்வரருக்கு வலப்பக்கத்தில் மகாமண்டபத்தில் திருஞான சம்பந்தர் உற்சவமூர்த்தியாக இருக்கின்றார். இந்த உற்சவர் சின்னஞ்சிறு குழந்தை வடிவில் பால்வடியும் முகத்தோடு இருப்பார். இவர் இடது கையில் சிறிய கிண்ணத்தோடு காட்சி கொடுப்பார். வலது கையோ தோடுடைய செவியனாம் தோணிபுரத்தானை சுட்டி காட்டும் வகையில் இருக்கும். இந்த மாடக்கோவிலின் 2வது தளத்தில் பிரளயத்தின் போது சிவபெருமான் பார்வதியுடன் சேர்ந்து 64 கலைகளையும் ஒரு தெப்பத்தில், அதாவது ஒரு தோணியில் கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது. சிவபெருமான் தோணியில் வீற்றிருப்பதால் தோணியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். சிறு குன்றின் மீது பிரம்மாண்டமான உருவத்துடன் அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ தோணியப்பர் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். அருகில் அன்னை 2 திருக்கரங்களுடன் பெரியநாயகி என்ற திருநாமத்துடன் அமர்ந்திருக்கிறார். திரு கைலாயம் போன்றே ஸ்ரீ உமாமகேஸ்வரராக அமர்ந்த கோலத்தில் இறைவன் அருளுவதால் இந்த நடுத்தளம் கைலாயம் என்றே அழைக்கப்படுகிறது. சிவபெருமானை இதுபோல் அமர்ந்த கோலத்தில் வேறு எங்கும் காண முடியாது. இந்த குன்று உருவானதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளால் கைலை மலையை மூடிக்கொண்டார். வாயுவால் அசைக்கக்கூட முடியவில்லை. தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க, வாயு தன் வேகத்தினால் கைலையின் ஒரு சிறு பகுதியை மட்டும் பெயர்த்தெடுத்தார். இறைவன் அருளால் கைலையின் அந்த சிறிய பகுதியை 20 பறவைகள் சீர்காழிக்கு கொண்டு வந்து சேர்த்தன. அந்த குன்றுதான் தோணியப்பர் அருளும் குன்று. 3வது தளத்தில் மலை உச்சியில் தென்திசை நோக்கி ஸ்ரீ பைரவர் சட்டைநாதர் வடுகநாதர் என்ற பெயரில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இரண்யனை கொன்ற நரசிங்கத்தின் தோலை சட்டையாக போர்த்தி கொண்டதால் சுவாமி இத்திருநாமத்தை கொண்டார். தோணியப்பரும் சட்டைநாதரும் சுதையிலால் ஆன திருவுருவங்கள். சிவபெருமான் பிரம்மா, மகாவிஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 வடிவங்களில் அருள்பாலிக்கிறார். பைரவர் காசிக்கு சமமாக கருதப்படுகிறார். எனவே வளர்பிறை அமாவாசை மற்றும் தேய்பிறை 8வது நாளில், அதாவது அஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகள் இக்கோவிலில் செய்யப்படுகின்றன. இப்பொழுதும் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு திருமுலைப்பால் விழாவாக 10 நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகையில் கார்த்திகை தீபம், மார்கழியில் திருவாதிரை, ஆடியில் ஆடிப்பூரம் மற்றும் புரட்டாசியில் நவராத்திரி கொண்டாட்டங்கள். திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை இத்திருத்தலத்தில் ஞானப்பால் ஊட்டியதால் பச்சிளம் குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டவும் இத்திருத்தலம் உகந்ததாகும். பன்னிரு திருமுறை. தேவாரம் முதல் திருமுறை. பதிகம் அருளியவர் திருஞான சம்பந்தர். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய
பிரம்மாபுரம் வேவிய பெம்மான் இவன் அன்றே.